ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ராசி சக்கரத்தில் 10வது ராசி இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதமானது 8ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷமானது நடக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே முக்கியமான விஷயங்களாக இருக்க போகுதா, இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுதா? முக்கியமான விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி என்ப நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மென்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வேலையில் சிறு சிறு அழுத்தம் உண்டாகக்கூடும். சில இடத்துல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடுங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை அப்படிங்கிறது மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல வருமான பெருக்கம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்காக சிறந்த நேரமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளால் சிறப்பான மேன்மை கிடைக்கும். பெரியோர்களின் ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்து பொருளாதார உயர்வு அடைவாங்க. மேலும் புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்பமோ துன்பமோ கலந்த பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் என்ன விதமான விஷயத்தை நிகழ்த்துவாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி மன நிம்மதிக்கிடும். மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு செய்யுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், குடும்பம், வியாபாரம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்க போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 2, 3, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 2 அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் புதன் இருப்பது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே போலவே ராசிக்கு 5ல் சுக்கிரன் இருந்து உங்கள் லாப ராசியை பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை இருப்பதற்கு கிரக ரீதியாக வாய்ப்பு இல்லை. ஆனாலுமே கூட 6வது பாவம் வலுப்பெற்று இருப்பதால் கடன் உங்களுக்கு இருக்கும்.
6ல் சூரியன் இருப்பதும் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்ம பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதையும் சமாளித்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். கிரகங்கள் மனப்பூர்வமான உணர்வுகளை தூண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் வெற்றி கண்டிப்பாக பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். அரசு உதவிக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலை நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசாங்கத்திடம் நீங்கள் ஏதாவது மனு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிரக நிலை இந்த டைம் நல்லா அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயம்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு. எதையும் யாரிடமும் கொடுத்து ஏமாந்திட வேண்டாம். அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரக நிலையை பொறுத்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் யாருக்கிட்டையும் எதையும் கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8ல் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறாங்க. சனியும் அவர்களை பார்வையிடுறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரிடமும் வாக்கு தராதீங்க. அதாவது இது நான் உனக்கு கண்டிப்பாக செஞ்சு தரேன், இது நான் உனக்கு செஞ்சு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அதை செய்து தருவேன், இதை செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி தரவே வேண்டாம். மேலும் மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் பஞ்சாயத்து செய்து மாட்டிக்காதீங்க. குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதால் கணவன் மனைவி இடையே சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். பெரிதாக நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயமாக தான் உருவாகும், அது அப்பப்போ சரியாகிவிடும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு முருகன் நிச்சயமாக கை கொடுப்பார். ஏதோ ஒரு திருப்புகழை பூஜை அறையில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் புண்ணிய பலன் உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த பதிவை மகர ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கை கொடுப்பாரு. மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செயல்திறமை அதிகரிக்கும், வாகன வசதி மேம்படும். அது மட்டும் இல்லாமல் அந்தஸ்து உயரும், புது தெம்பு உற்சாகமும் கூடுங்க. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். இன்னும் சில நபர்களுக்கு நண்பர்களும் பகைவர்களாக மாறக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள்கிட்ட தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நடந்து எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய அதிக உழைப்பு ரொம்ப தேவைங்க. மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வரவு ஏற்படுங்க. குடும்ப உறவுகளில் ஒத்துழைப்பால் குடும்பத்தில் முன்னேற்றம் சாத்தியப்படும். உறவுகளை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா அவர்களின் உதவி கேட்காமலே கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து மீள முடியும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அப்பொழுது தான் உங்கள் கஜானாவும் பணத்தால் நிரம்பி கொண்டே இருக்கும். தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்குங்க. மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலமாக மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும். வாகனங்களில் செல்கையில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். இன்னும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.